வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கான இறை வார்த்தையில் நேற்றைக்கு முன்தினத்திலே தேவ பயம் என்றால் என்பதை குறித்தும், நேற்றைய தினத்திலே தேவ சமாதானம் என்றால் என்பதை குறித்தும் தியானித்தோம். இந்த நாளிலே தேவ அன்பு எத்தகையது, எப்படிப்பட்டது என்பதை குறித்து தியானிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என வாசிக்கின்றோம். வாழ்க்கையின் ஆதாரமே அன்புதான். நம் வாழ்க்கை என்னும் சக்கரம் அன்பு என்னும் அச்சாணியில்தான் சுழல்கிறது. அன்பு என்ற அமைப்பிற்குள் தான் நாம் இருக்கிறோம். இயேசு நம்மை நேசித்தார். அந்த அன்பில் நாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். வேத புத்தகத்தில் அன்பு என்று எங்கெல்லாம் சொல்லப்படுகின்றதோ, தேவனுடைய அன்பு என்று எங்கெல்லாம் விளக்கப்படுகின்றதோ, அதனுடைய சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில் அன்பை குறிப்பதற்கு 4 விதமான வார்த்தைகள் உள்ளன. முதலாவது எராஸ், கணவன் மனைவி இவர்களுக்குள்ளே காணப்படுகின்ற அன்பு. இரண்டாவது ஃபிலியா, சகோதர அன்பு, நண்பர்களிடத்திலே காண்பிக்கின்ற அன்பு. மூன்றாவது ஸ்டார்கே, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே காட்டுகின்ற அன்பு. இந்த அன்பெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு, லாப நோக்கோடு காட்டப்படுகின்ற அன்பு. எனக்கு நீ செய்தால் நான் உனக்கு செய்கிறேன், ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த அன்பு பரிமாறப்படுகின்றது. ஆனால் 4வது அன்பு அகப்பே, தெய்வீக அன்பு. பிரதிபலன் எதிர்பாராமல் நேசிக்கின்ற அன்பு, காரணம் இல்லாமல் தகுதி இல்லாமல் நேசிக்கின்ற அன்பு, சத்துருவையும் மன்னித்து சபிக்கிறவனையும் ஆசீர்வதிக்கின்ற அன்பு. நம்மை ஒருவர் அவமானப்படுத்தினாலும், மனதில் காயப்படுத்தினாலும், சிறுமைப்படுத்தினாலும் அவருடைய நன்மையை நினைக்கின்ற அன்பு. அன்பானவர்களே, இதுதான் தெய்வீக அன்பு. இந்த அன்புதான் நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவருடைய உதவி, ஒத்தாசை, பலன், கிருபை இல்லாமல் இந்த அன்பை நாம் பிறரிடம் காண்பிக்க முடியாது. இந்த அன்பு நம்மை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த அன்பு நம்மை ஆள வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, இத்தகைய தெய்வீக அன்பு, தேவ அன்பு நமக்குள்ளதாய் காணப்படுகின்றதா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என வாசிக்கின்றோம். ஆம், இதுதான் தெய்வீக அன்பு. நாம் நம்முடைய பழைய நாட்களில், கடந்த காலத்தில் தேவன் அற்றவர்களாக இருந்த பொழுது நாம் எப்படியெல்லாமோ நம் அன்பை காண்பித்திருக்கலாம், அல்லது அன்பற்றவர்களாகவே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நாம் இந்த அன்பு தெய்வத்தின் பிள்ளைகள். இந்த அன்பை நாம் பிறரிடம் காண்பிக்க வேண்டும். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என புதிய கட்டளையை கொடுக்கின்றார். ஆம், இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? கிறிஸ்து என்னை எப்படி நேசித்தாரோ அதை போல நான் மற்றவர்களை நேசிக்க வேண்டுமாம். கிறிஸ்து நம்மை எப்படி நேசித்தார்? அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மன்னிக்கும் அன்பு, ஏற்றுக்கொள்ளும் அன்பு, தியாகத்தின் அன்பு. அன்பானவர்களே, இந்த தேவ அன்பு இந்நாட்களிலே நமக்குள்ளதாய் காணப்பட வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.